வெல்கம் டு தீபா ஒயர் பாஸ்கெட். பாருங்கள், இந்த சிவன் கண்ணாட்டு நம்ம என்ன அளவு எடுத்தோம், என்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி குமிழாக வர்றதுக்கு எப்படி நம்ம ஒயர்களை ஜாயின் பண்ணோம், எப்படி கார்னர் டேர்ன் பண்ணோம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துடணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நான் கூடை கொஞ்சம் வளர்த்திட்டு காட்டுறேன்னு சொன்னேன். இப்படி தாங்க கிராஸில் நான் பின்னிட்டு வந்திருக்கேன். நம்ம எங்கேருந்து வேணாலும் எடுத்து பின்னலாங்க. இது ஒரே சைடாக தான் வரணுங்கிறதில்ல. பாருங்கள், இப்போ இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து வளர்த்திட்டு வந்திருக்கேன். தெரியுதுங்களா? இங்கேருந்து இப்படியே நான் வளர்த்திட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இவ்வளோ ஹைட்டு தான் எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த ஹைட்டில் பாருங்கள், இந்த ஒயர்கள்லாம் சின்னதாகிடுது. ஒரு ஒயர் சின்னதானோனையுமே எல்லா ஒயர்களும் சின்னதானதாக தெரியுது. பார்த்திங்களா? சின்னதாக தெரியுது. பார்த்திங்களா? லெஃப்ட் சைடு வரதும் அதே மாதிரி தான் வருது, ரைட் சைடு வர்றதும் அதே மாதிரி தான் வருது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பேஸ் நாட்டில் முடிச்சிருக்கோம். கிராஸில் பேஸ் நாட்லேயே ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங்கு. ஃபுல்லாகவே பேஸ் நாட்லேயே நம்ம மேலே வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது ஒயர் உள்ளே இன்செர்ட் பண்ணுற அளவு தான் நம்ம இருக்குது. சரிங்களா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு பேக் நல்லா ஹைட்டாக அகலமாக கிடச்சிருக்கு. இப்போ நாம் இந்த பின்னுறது வந்து எப்படி நான் பின்னுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னியிருக்கேன். பார்த்திங்களா? எப்படி எனக்கு தோணுதோ அந்த மாதிரி எடுத்து பின்னிக்குவேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம சுற்று ஒயர் கிடையாது இல்லைங்களா? சுற்று ஒயர் கிடையாதனால ஈஸி. இந்த பேகு சீக்கிரமாக நம்ம எப்படி வேணாலும் வளர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன் சைடாக பின்னிட்டு வந்தோம்னா சீக்கிரமாக கூட வளர்ந்துருங்க. இப்போ பாருங்கள், நான் இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் இப்படியே அடுத்தடுத்த நாட் நம்ம எடுத்து பின்னிகிட்டே வரோம். அதாவது நம்ம நார்மலாக சுற்று ஒயர் வச்சு பின்னாலும் இந்த மாதிரி தானே பின்னுவோம். ஒரு நார்மல் நாட்டு, அடுத்தது சிவன் கண் நாட்டு, அடுத்தது நார்மல் நாட்டு. கிராஸில் பின்னாலும் அதே மாதிரி தான் வரும். சரிங்களா? இதே மாதிரி தாங்க நம்ம இப்படியே பின்னிகிட்டே வரும்போது நம்மளுக்கு ஹைட் ஏறிடும். பேக் வந்து ஈஸியாக வளர்ந்துட்டு வந்துடும். நம்ம நார்மலாக பின்னுறதை விட இந்த மாதிரி கிராஸ் கட் கூட பின்னுறது ரொம்ப ஈஸிங்க. சீக்கிரமாக கூட பின்னி எடுத்துடலாம். ஒரே நாளில் கூட நம்ம ஒவ்வொரு சின்ன பேக் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நம்ம பின்னி எடுத்துடலாம். அது மாதிரி நம்ம அந்த இது பேஸ் நாட்டில் நம்ம பின்னும் போதும் கூட ஈஸியாக இருக்கும். அதை விட ஈஸிங்க இந்த கிராஸ் கட்டில் நம்ம பின்னுறது. இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த பூக்களை எடுத்து பின்னிகிட்டே வரோம். பாருங்கள், கிராஸ்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வருது. தெரியுங்களா? ஒரு பேஸ் நாட்டு, ஒரு சிவன் கண் நாட்டு, ஒரு பேஸ் நாட்டு, ஒரு சிவன் கண் நாட்டு. இப்படி நம்ம ரைட் சைடு பார்த்தாலும் இதே மாதிரி தான் வரணும். இப்படி நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தாலும் இதே மாதிரி தான் வரணும். ஓகேங்களா? இதுதான் சிவன் கண் கூடை. இப்படி ஆப்போசிட்டில் பூக்கள் நம்ம பின்னுறோம். இப்படி பின்னும்போது நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக வளர்ந்துட்டு வந்துடுங்க கூட. பாருங்கள், நான் இந்த லாஸ்ட்லேருந்து நான் இப்படியே பின்னி கொண்டாந்து முடிச்சு வச்சுருக்கேன். இது நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. பார்த்திங்களா? பேஸ் நாட்லேயே எல்லாமே முடிஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா பேஸ் நாட்லேயே எல்லாமே முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் இந்த ஹைட் நமக்கு கிடச்சிருக்கு. தெரியுதுங்களா? இந்த ஹைட் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இப்படியே தான் இதை பின்னிட்டு வர போகிறோம். சரிங்களா? இப்படி கிராஸ்லேயே நான் ஃபுல்லாக எடுத்து பின்னிட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு பாதி பின்னியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு கூட வளர்த்திட்டு வந்துட்டுருக்கேன் நான். தெரியுதுங்களா? இந்த சைடுலேருந்து எடுத்து பின்னி இப்போ இங்கே வளர்த்திட்ருக்கேன். இப்போ இங்கேயும் பாருங்கள், பேஸ் நாட்டில் தான் எல்லாம் முடிச்சிருக்கேன். தெரியுதுங்களா? மேலே இந்த ஹைட்டு வந்து பேஸ் நாட்லேயே எல்லாம் முடிச்சிருக்கேன் நான். தெளிவாக தெரியுதுங்களா? பேஸ் நாட்லேயே முடிச்சிருக்கேன். இவ்வளோ தான் ஹைட்டு வரும். ஏன்னா இந்த ஒயர்களை நம்மளுக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு போயிடும். ஏன்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடும் அதே அளவு தான் வருது, ரைட் சைடும் அதே அளவு தான் வருது. கட்டு ஒயரு நம்மளுக்கு அதோட முடிஞ்சுது.
இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க, அதுவும் அந்த அளவு தான் இருந்தது. இப்போ ரைட் சைடு ஏற்றுனதும் அதே மாதிரி தான் ஏற்றிருக்கேன். பேக் வந்து இப்போ நான் 2 சைடும் மாற்றி மாற்றி பின்னிட்டு வந்துட்டுருக்கேன். இதை பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு ஹேண்டில் பின்னும்போது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்ன மாதிரி நான் ஹேண்டில் வைக்கிறேன், என்ன மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கூடை வந்து வளர்த்துறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப அழகாக வந்திருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.